வணக்கம். நாளைக்கு பனிமய மாதா கோயில் திருவிழா. அதனால நாளைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை. என் ஃப்ரெண்டு முத்துச்செல்வி அங்கதான் இருக்கா. அவளுக்கு போன் போட்டு பனிமய மாதா கோயில் திருவிழாவை பத்தி தெரிஞ்சுக்க போறேன். ஹலோ ஸ்ரீதர்ஷி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு லீவாமே எனக்கு எங்க அம்மா சொன்னாங்க. ஆமா, நாளைக்கு பனிமய மாதா கோயில் திருவிழா, அதனால எங்களுக்கு லோக்கல் ஹாலிடே. முத்துநகருக்கு பெருமை சேர்க்கும் அம்சங்களில் முக்கியமானது தூய பனிமய மாதா பேராலயம். வங்க கடற்கரையோரம் அமைந்துள்ள பனிமய மாதா பேராலயம் தமிழகத்தில் வேளாங்கண்ணிக்கு அடுத்தபடியாக பிரசித்தி பெற்ற கிறிஸ்தவ தேவாலயம். ஏன் மாதாவுக்கு பனிமய மாதான்னு பேர் வந்துச்சு? பனி பெய்ய இயலாத ஆகஸ்ட் மாதத்தில் பனி பெய்திராத ரோமை நகரில் உறைபனி பொழிந்து மலைமுகடு முழுவதும் மூடிய அதிசயம் ஆகஸ்ட் 5 கிபி 352 நிகழ்ந்துள்ளது. ரோமையில் பத்ரீஸ் அருளப்பர் என்னும் செல்வ சீமான் தன் மனைவியுடன் வசித்து வந்தார். அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தி கொண்ட இத்தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லாததால் தங்கள் அஸ்தி அனைத்தையும் அன்னை மரியாளுக்கென அர்ப்பணிக்க முடிவு செய்தனர். அவர்களின் ஆலோசனையின் பேரில் இதற்கென மாதாவிடம் இடையூறாக கொண்டாடி வந்தனர். இவர்களுக்கு பதிலளிக்க திருவுளம் கொண்ட அன்னை ஆகஸ்ட் 5 இவர்கள் இருவரின் கனவிலும் தோன்றி எஸ்கலின் மலையில் தனக்கென்று ஒரு ஆலயம் நிர்ணயிக்கும்படி கூறினார். பனி பெய்திருக்கும் மலைமுகட்டை அவர்களுக்கு அடையாளமாக தருவதாக உறுதியளித்தார். இருவரும் பாப்பரசிடம் செல்ல அவரும் அதே கனவை கண்டதாக கூறினார். ரோமையில் பனி பொழிவதில்லை, ஆனால் அந்த இரவு முழுவதும் உறைபனி பெய்து போர்வை போல் மழையை மூடியது. காலையில் செய்தி அறிந்து பனி பெய்த இடத்தை காண பெருங்கூட்டம் கூடியது. பனி பெய்த இடத்தின் வடிவத்திலேயே ஆலயம் எழுப்பப்பட்டது. பனிமய மாதா சிற்பம் தூத்துக்குடிக்கு எப்போது வந்துச்சு? பனிமய மாதா பேராலயத்தில் வீற்றிருக்கும் தூய பனிமய மாதா சிற்பம் தூத்துக்குடிக்கு வந்து சேர்ந்ததே ஒரு அற்புத நிகழ்வுதான். அற்புத மாதாவின் சுரூபம் ஒன்று மரப்பேரடியில் வைக்கப்பட்டு காலை தீவில் இருந்து சாந்தலான என்ற கப்பல் மூலம் 1555 ஜூன் மாதம் 9 தூத்துக்குடிக்கு வந்தது. ஏன் மாதாவுக்கு இடிதாங்கி அன்னைன்னு அழைக்கிறாங்க? 1707 ஏப்ரல் 4 திடீரென நள்ளிரவில் இடி மின்னலோடு பெரும் காற்று வீசியது. அந்த நேரம் அருட்தந்தை விஜிலியஸ் மான்சி மாதா சுரூபமுன் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்போது பயங்கர மின்னல் ஒன்று கூரையை பிடித்துக் கொண்டு அன்னையின் சுரூபத்தின் மேல் தாக்கியது. ஆனால் அதிசயம், அன்னையின் சுரூபத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. மாதாவின் மகிமையால் அருட்தந்தை மான்சியும் உயிர் பிழைத்தார். இதன் காரணமாக பனிமய மாதாவை இடிதாங்கிய அன்னை என்று மக்கள் அழைக்கின்றனர். ஏன் ஆகஸ்ட் 5 மாதாவுக்கு விழா எடுக்கப்படுது? எஸ்கலின் குன்றின் மீது அமைக்கப்பட்ட அன்னையின் ஆலயமும் தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா ஆலயமும் அர்ச்சிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 5 தான் ஆண்டுதோறும் பனிமய அன்னையின் பெருவிழா கொண்டாடப்படுகிறது. தூத்துக்குடி பனிமய அன்னை ஆலயத்தின் சிறப்புகள் தான் என்ன? பல்வேறு காலகட்டங்களில் விரிவுபடுத்தப்பட்ட இந்த ஆலயம் கடந்த 1982 பேராலயம், அதாவது பசிலிக்கா என்று சிறப்பு நிலைக்கு உயர்த்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து மரித்த திருச்சிலுகை, மரத்தின் ஒரு சிறு துண்டு மற்றும் அன்னை மரியாளின் திருத்தலை முடி போன்றவை இந்த பேராலயத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. பனிமய அன்னை அழகுள்ளவராக காட்சியளிப்பதாக கேள்விப்பட்டுள்ளேன். அது உண்மையா? ஆமா, பார்த்தவுடனே பக்தர்கள் மனதில் பக்தியும் பரவசமும் ஏற்படுத்தும் வகையில் இயேசு பாலனை கையில் ஏந்தியவாறு கருணை வடிவில் காட்சி தருகிறார் தூய பனிமய அன்னை. கண்ணீரோடு தன்னை தேடி வரும் மக்களை மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் அனுப்பி வைக்கிறார். அன்னை என்பதற்கு இங்கு தினந்தோறும் வரும் பக்தர்களே சாட்சி. திருவிழாவுக்கு ரொம்ப பேர் வருவாங்களோ? ஆமா, இந்த நாட்கள்ல அன்னையை தரிசிக்க வெளிநாடுகள் இருந்தும் நமது நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் ஜாதி மத இன பாகுபாடின்றி அனைத்து மக்களும் வருகிறார்கள். ஆண்டு பெருவிழா நடைபெறும் 11 நாட்களும் தூத்துக்குடி நகரம் விழா கோலமாக காட்சியளிக்கும். அதனாலதான் நாளைக்கு எங்களுக்கு லோக்கல் ஹாலிடே. ஓ,
அப்படியா? அதனாலதான் நாளைக்கு லீவ் விடுறாங்களோ? அனைவரும் கண்களை மூடி கைகளை கூப்பி ஜபத்துடன் இணைவோம்.